இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னம்மா இது? என்னதான் நடக்குது? நீ இல்லாதப்ப இருக்கேன்னு சொன்னா, கண்ணு முன்னாடி இருக்கும்போது நீ இல்லைன்னு சொல்றான். அவனுக்கு என்ன ஆச்சு, உனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ என்னடானா அவனுக்காக லஞ்ச் எடுத்துட்டு போனதா சொன்னா, அவன் கேட்டதுக்கு நான் தான் எடுத்துட்டு போக சொன்னதா அவன்கிட்ட சொல்லியிருக்க. அது வந்து எப்பவும் இல்லாம காலையிலே வந்து இன்னைக்கு நானே சமையல் செய்யறேன்னு நீ சொன்ன. அவனுக்கு என்னெல்லாம் சாப்பிட பிடிக்கும்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட. அதையே சமைச்சும் எடுத்துட்டு போயிருக்க. உண்மையை சொல்லு, நீ அவனை காதலிக்கிறியா என்ன? இப்போ நான் அவரை காதலிக்கிறேங்கிற விஷயத்த சொல்லிட்டா அதுக்கப்புறம் என் அப்பா சரத் சந்திராதான்னு சொல்லணும். அப்ப கண்டிப்பா இவங்க என்னை ஏத்துக்க மாட்டாங்க. அப்புறம் என்னை இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க விட மாட்டாங்க, வெளியில அனுப்பிடுவாங்க. முதல்ல அவருக்கு அப்பா மேல இருக்கிற கோவம் தனியணும், ஏன் மேல அவருக்கு அன்பு இருக்கா இல்லையான்னு தெரியணும். அது வரைக்கும் என்னோட காதலை ஏன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறது நல்லது. ஏமா எதுவும் பேச மாட்டேங்கிற? என்கிட்ட சொல்றதுக்கு ஏன் இவ்ளோ யோசிக்கிற? என் மனசுல அப்படி எந்த ஒரு எண்ணமோ இல்ல ஆண்டி. நிஜமாவே இல்லையா? ஆஹா இல்ல. அப்ப நான் எதுவும் சொல்லாமலே அவனுக்கு எதுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போன? நீங்க அனுப்பலன்னு அவர்கிட்ட சொன்னீங்களா? முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. அது வந்து நீங்க ஒரு வாட்டி வெளியில சாப்பிட்டு அவரோட ஆரோக்கியம் கெட்டு போகுதுன்னு சொன்னீங்கல்ல, அது ஞாபகம் வந்ததால. நான் இப்ப சொன்னேன்? நீங்க மறந்திருப்பீங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கிட்டே இவ்ளோ பண்ற. நான் கேட்டா மட்டும் காதலே இல்லங்கிற. நீங்க என்ன கேக்குறத விட உங்க பையன்கிட்ட போய் கேளுங்க, அவருக்கு என் மேல காதல் இருக்கா இல்லையான்னு. அவர் மனசுல அப்படி ஒரு யோசனை இருந்தா அதுக்கப்புறம் பேசிக்கலாம். உனக்கு அப்படி எதுவுமே இல்லைன்னு சொல்ற. அவன் மனசுல அப்படி இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? கேட்டு பாருங்க, உங்ககிட்ட தான் போய் சொல்ல மாட்டாருல்ல. ராஜபாளையத்துல இருக்கிற பொம்மை ஃபேக்டரி கிட்ட நான் கிடைச்சேன்னா, அன்னைக்கு அந்த ஃபேக்டரி பக்கத்துல நீங்க ஏதாவது சின்ன குழந்தைய பாத்தீங்களா? என்னாலதான் சோபா சந்திராவோட வயித்துல இருந்த குழந்தை இறந்து போயிடுச்சுன்னு நினைச்சேன். ஆனா அந்த குழந்தை உயிரோட தான் இருக்குது. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தன்னோட அப்பாவை தேடி வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. தங்கச்சி சோபா இறந்து இப்ப நீ எங்க இருக்கன்னு தெரியல. ஆனா உன் உயிர் போறதுக்கு நான் தாமா காரணம். உன்னோட பொண்ணையாவது அவளோட அப்பா கிட்ட சேர்க்கறதுக்கான வழியை நீதமா காட்டணும். வழியை காட்டு, காட்டுமா. என்னங்க தனியா இங்க வந்து நின்னு என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? மீரா, உன் அண்ணி சோபா சந்திரா இறந்து போறதுக்கு முன்னாடி ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம்க்கு போனாங்கல்ல, அங்க அவங்களுக்கு பிரசவ வலி வந்ததோ அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்கல்ல. ஆமா. அப்புறம் எப்படி அவங்க ஃபேக்டரிக்கு போனாங்க? உள்ள யாருமே இல்லைன்னு நான் ஃபேக்டரிக்கு தீய வச்சு எரிச்சிட்டேன். தங்கச்சியை என்னால காப்பாற்ற முடியல.
ஆமாங்க, அண்ணி அநியாயமா இறந்து போயிட்டாங்க. இறந்து போயிட்டாங்களா? இல்ல அவங்க இறந்ததுக்கு யாராவது காரணமா இருந்தாங்களா? இல்லனா ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேண்டியவங்க ஃபேக்டரிக்கு எப்படி வந்தாங்க? என்னங்க நீங்க, என் அண்ணி ரொம்ப நல்லவங்க. அவங்கள எல்லாருமே தேவதையா தான் நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள போய் யாரு கொல்லணும்னு நினைப்பாங்க? நீங்க தேவையில்லாம எதையோ யோசிச்சு மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்க முதல்ல உள்ள வாங்க. அது இல்ல மீரா. வாங்கன்னு சொல்றேன்லங்க, வாங்க. நீ எதையும் பார்க்கல. நீ பார்த்ததை இன்னியோட மறந்துற. அது உனக்கு தான் நல்லது. நீயா? நீ எதுக்கு இங்க வந்த? வா வா. என்ன இந்த டைம்ல வந்திருக்க? எவ்வளவு தைரியம் இருக்கு நீங்க வரதுக்கு? எனக்கு தூக்கமே வரல மேடம். சினிமால வர மாதிரி நீங்க கண்ணு முன்னாடி பண்ணது சாதாரண குற்றமா? அதான் பாக்குறத மறக்கறதுக்கு என் டைமண்ட் பேங்க்ல கொடுத்தல. நீங்க கொடுத்த பேங்கிள்ஸ் என் பயத்தை பேலன்ஸ் பண்ண மாட்டேங்குது மேடம். என்னடி வேணும் உனக்கு? என்னோட டென்ஷன் குறையணும்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படுது மேடம். கிளம்பு. இன்னும் கொஞ்சம் டென்ஷனா இருக்கு மேடம். இதுக்கு மேல நீ டென்ஷன் ஆனேன்னு வச்சுக்கோ, அவனை அனுப்புன இடத்துக்கே உன்னையும் அனுப்பிடுவேன். இல்ல மேடம், நல்லாவே குறைஞ்சிடுச்சு. இன்னொரு தடவை இப்படி வீட்டுக்கு வந்தேன்னு வச்சுக்கோ, நல்லா இருக்காது சொல்லிட்டேன். சரி, நான் வெளியில பாக்குறேன். ம்? நான் ஒரு ஏழை பொண்ணு. மறுபடியும் கஷ்டம் வந்துச்சுன்னா உங்களை மாதிரி ஆளு தானே மேடம் ஆறுதலா இருக்கணும். என்ன சந்திக்கிறது இதுவே கடைசி தடவையா இருந்தா உனக்கு அது நல்லது. புரிஞ்சுதா?